ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் கண்டிப்பாக அரண்மனை பார்த்துருப்பீங்க. சாரி அரண்மனைஸ் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் ஏன்னா அரண்மனை சீரீஸில் 3 பார்ட் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அரண்மனை 4 ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. தேர்ட் பார்ட் பார்க்காம தப்பிச்சவங்கள ஃபோர்த் பார்ட்டில் வச்சு செஞ்சிடலான்னு சொல்லி நம்ம சுந்தர்சி எடுத்த மூவி தான் இது. கண்டிப்பாங்க ஒரு காட்டு மொக்கையான மூவின்னு தான் சொல்லணும். இந்த மூவிக்கு ரிவ்யூஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துருந்துச்சிங்க. ஸோ அதுதான் என்னால் இன்னும் நம்பவே முடியல. ஆனால் உண்மையாகவே சொல்லி ஆகணுங்க, தேர்ட் பார்ட் கம்பேர் பண்ணுறப்ப இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வச்சு விளையாடிட்டாருங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் காமெடி சீன் வருங்க. மித்தபடி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அருவன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுங்க. மொத்தமாக சொல்லணும்னா இந்த மூவி ரொம்பவே சுமாரான மூவிங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல மூவி தாங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு. மிச்சபடி நீங்கள் என்டர்டைன்மெண்ட்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி சைடே போயிடாதீங்க. ஏன்னா நம்மளை வச்சு சுந்தர்சி என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதில் வேறு லெவல் விஷயமே இந்த மூவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க வருது. ஸோ இந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் கண்டிப்பாக ஒரு அரண்மனை 4 இல்லை 40 எடுப்பார். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் எதுவுமே அவ்வளோக்கா இம்ப்ரெசிவாக இல்லைங்கிறதாங்க உண்மை. ஸோ எந்த மூவிடா பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்த சமயத்தில் தான் அஜய் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மூவியை ரெக்கமெண்ட் பண்ணான். அந்த மூவி பேர் அதோ முகம்ங்க. இந்த மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி. தமிழ்நாட்டில் வேறு லெவலில் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்கப்போ தாங்க இந்த மூவி நம்ம ஊரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த மூவி ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கே தெரியாதுங்க இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குன்னு. ஸோ அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் தாங்க இந்த மூவி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சீரியஸாலுமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல த்ரில்லர் மூவிங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம், 2 ட்விஸ்ட் இருக்கலாம். இந்த மூவியில் 6-7 ட்விஸ்ட் வச்சுருக்கானுங்க. ஆனால் அதுவே இந்த மூவிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க சொல்லி ஆகணும். பிகாஸ் ஏன்னா இதுதான் கதைன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் ஆகி வச்சுருப்போம். ஸோ கடைசியில் பார்த்தா அது கதையாக இருக்காது, இன்னொன்று தான் கதையும் பாருங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஹீரோவாக நடிச்சவரோட ஆக்டிங்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ ரொம்பவே சுமாராக நடிச்சிருக்காருன்னு தாங்க சொல்லணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இந்த மூவியில் நடித்த யாரையுமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாதுங்க. சும்மா சைட் ஆக்டராக கூட நடிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான காஸ்ட் அண்ட் குரூங்க. ஆனால் ஒரு குவாலிட்டியான த்ரில்லர் தாங்க சொல்லி ஆகணும். ஸோ தமிழ் சினிமாவில் இவ்வளோ நல்ல ஒரு த்ரில்லர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.